நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கியாசிரியல் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியாக்குறாங்களா அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் ஆயமா வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பைரவி ரொம்பவே கோவப்பட்டாங்கல்ல. இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த டீச்சர் கிட்ட சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இன்னும் ஒரு சில நாள்ல அவ ஆயமா வேலையில இருக்கக்கூடாது, அவ டீச்சர் வேலை சேர்ந்துட்டு இருக்கணும், அவனுக்கு அதிகபட்ச சம்பளமா 40,000 50,000 கிடைக்கிற மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, அது எல்லாமே எங்கிட்ட இருந்தா வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்களோட சம்பளத்தை ஏத்துறீங்க, டீச்சர் வேலை அடுத்த நாளே கொடுக்குறீங்க, இதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இது கௌரவ பிரச்சனை, உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியம் கேட்கறேன், 2 months இன்னும் இருக்கே மேடம், நீங்க இருந்து இப்பயே வேலை தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதோட ஒன்றும் இல்லம்மா, அவங்க வந்து இப்பயே வேலையை விட்டு போயிட்டாங்க அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு, சேலரி வந்து வழக்கமா எனக்கு 20,000 தான் தருவாங்க, இப்ப 50,000 தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களோட டேலண்ட் நீங்க சூழ்நிலை எல்லாத்துக்கும் ஏத்ததாமா, நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வேலை செஞ்சிருக்கீங்க, எல்லா ஸ்டாஃபுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் ஏத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இலக்கியா ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஒரு பக்கம் இதை எடுத்து போய் கௌதம் கிட்டே சொல்றாங்க. கௌதம் இன்னும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சும்மா அந்த வருமானத்தில் நம்ம கௌதம் அதை வச்சு மேலும் மேலும் உயரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கௌதம் வந்து குட்டி குட்டி பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரே அடியா பெருசா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வராங்க. இப்போதைக்கு யாரு கேட்டாலும் எது கேட்டாலும் லோனுன்ற வார்த்தையை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம நல்லா போயின்னு இருக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் நம்மள ரொம்பவே இன்ஸ்டால் பண்ணிருக்கான். நாம சம்பாரிச்சு இப்ப நம்ம கை காசு போட்டு சுயமா நம்ம மேல வந்தா யாராலையும் தடுக்க முடியாது இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம அதான் யோசிக்கணும். ஒரு பிசினஸ் மேன் எடுத்ததுமே எப்பவுமே போய் லோன் கேட்க மாட்டான். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சிறு தொழில் தான் செஞ்சு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் புரிய வருது. ஏன்னா யாரும் கொடுக்க முடியாத பட்சத்துல நம்ம கௌதம்க்கு கொடுக்குற ஆளுங்க இருந்தா கௌதம் இந்நேரத்துக்கு எப்படியும் ஒன்று வந்துட்டு இருப்பாரு. கொடுக்க முடியாத பட்சத்துல இதுதான் ஒரே ஆப்ஷன். நம்ம கௌதமும் இதை ரொம்பவே சூஸ் பண்றாரு. சூஸ் பண்றதோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பக்காவா செதுக்கி செய்யறாரு. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் அட்ராக்டா இருக்கும். என்னடா நம்ம கௌதம் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையை வளர்த்துன்னு இருக்காரு, பரவாயில்லையே இந்த அளவுக்கு வளர்த்துனா சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளவே வரும். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவரு வந்து போயிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டா பர்மிஷன் வாங்கணும் கவர்மெண்ட் கிட்ட. அந்த பர்மிஷன் வாங்கறதுக்கு போனாலும் அதுக்குமே இந்த எஸ்எஸ்கே தடையா வந்துடுறாங்க. ஆனா அப்பயும் பர்மிஷன் கொடுத்துறாங்க. ஏன்னா இந்த இடத்துல எஸ்எஸ்கே என்னதான் அவரைப்பட்டிய வித்த காட்டினாலும் எஸ்எஸ்கேவோட பருப்பு இங்க வேகாது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எஸ்எஸ்கே பல்ப் வாங்கி வீட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி இருக்காங்களா, இப்ப சொத்து எல்லாமே அஞ்சலி பேருக்கு மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா இது எதுவுமே மாறாது. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. அந்த முடிவு கட்ட வேண்டிய நேரத்துல கரெக்டா நம்ம தலைவன் வேற லெவல்ல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாருங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற யாரு, நம்ம தலைவன் தாங்க, மகேஷ் வந்து அப்படியே சும்மா கார்த்திகிட்ட, ஏய் கார்த்தி உன் பொண்டாட்டி எப்படியா பட்ட கேடின்னு உனக்கு தெரியுமாடா, அது மட்டும் இல்லாம எனக்கு மாசம் மாசம் காசு கொடுத்தவங்க அது உனக்கு தெரியுமா, இதெல்லாம் எதுக்காக தெரியுமா, அவன் வயிற்றுல ஒண்ணுமே இல்லாம குழந்தையே இல்லாம உங்ககிட்ட குழந்தை இருக்குன்னு சொல்லிருக்காரு, அந்த உண்மை எங்க உனக்கு தெரிஞ்சிருப்போதோ அதுக்காக ஒண்ணு, மறுபக்கம் அண்ணன் கிட்ட இருந்து சொத்தை வாங்கின விஷயம் எங்க உனக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்றதுக்காக ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. சோ நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.